நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் தினமும் நான்வெஜ் சாப்பிட முடியாதே அப்படின்னு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ராஜ்மா ரைஸ் சூப்பராக இருக்கும். குஸ்கா டைப்பில் செய்ய போகிறோம். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க ராஜ்மா ரைஸ் என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாமா? 1 கப் சீரக சம்பா எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். சீரக சம்பாக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ், புழுங்கலரிசி எது வேணால் எடுத்துக்கோங்க. அரிசி வந்து 1 கப் எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 தடவை நல்லா அழுத்தி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பிசைஞ்சு கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த தண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான தண்ணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. கை நிறைய ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தயிர் சேர்த்து நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ராஜ்மா வந்து நல்லா வெந்துருச்சு. ராஜ்மா சூப்பராக வெந்துருச்சு. அரிசி கூடவே சேர்த்து வேக வைக்கும் போது ராஜ்மா வந்து ஒரு பாதி தான் வெந்திருக்குங்க. அதனால தான் நம்ம வேக வச்சு சேர்த்துறோம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ண உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு. அந்த எண்ணெயிலே அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தோம்னா நல்ல மொறுமொறுன்னு ஆயிடும். இந்த மாதிரி செய்யும்போது புலவுலாம் நல்லா மசிஞ்ச மாதிரி கொலன்னு இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே. அப்புறம் முள்ளையும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி பூ, கண்டிப்பாக கல்பாசி வந்து ஒரு 1/4 ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு எடுக்க வேண்டாங்க. அது கூடவே நம்ம அப்படியே வதக்க உருளைக்கிழங்கு இன்னும் கிறிஸ்பி ஆகும், சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு அதை நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ரொம்ப குட்டி குழந்தைங்க சாப்பிட போறனால நான் ரொம்ப காரம் கம்மியா சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அது நல்ல தொக்கு மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ராஜ்மா வேக வச்ச தண்ணியில் ஒரு 1/2 கப் தண்ணி இருக்குது, அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ராஜ்மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி ஊற வச்ச தண்ணியில் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதையும் உள்ள சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க. இது சீரக சம்பா அப்படிங்கிறனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு அது நல்லா கொதிச்சு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. இல்லைன்னா அரிசி ஃபுல்லாக அப்படியே இந்த பேனோட அடியில் போய் தங்க ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு ஒரு 2 தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் குக்கரை மூடணும். இல்லைன்னா அரிசி ஃபுல்லாக அடியில் போய் தங்கி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஃப்ளேம் வந்து தன்னால் ரிலீஸ் ஆகணுங்க. நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி விடக்கூடாது. தன்னால் ரிலீஸ் ஆகும்போது தான் அது உள்ளே வந்து நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கும். இதே நீங்கள் புழுங்கலரிசியாக இருந்தால் கூட 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்தணும். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். சீரக சம்பாக்கும் புழுங்கலரிசிக்கும் தண்ணி அதிகமாக தேவைப்படும், பாஸ்மதி ரைஸ்க்கு அவ்வளோ தேவைப்படாது. செம்ம டேஸ்டி, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அப்படி இப்படின்னு பெரிய சைட் டிஷ் எல்லாம் தேவையில்லைங்க. சிம்பிளாக ஒரு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலே தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.